அலுவல்கள் இருந்தாலும் நம்முடைய அன்பான அழைப்புகளை ஏற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய பால் மற்றும் பால்வளத்துறை மேம்பாட்டு அமைச்சர் மாண்புமிகு திரு SM நாசர் அவர்களையும், மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு திரு சிவாஜி மெய்யநாதன் சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் பிரம்மகுமாரிகளின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் பிரம்மகுமாரிகளின் நிர்வாக செயலாளர் கல்வித்துறையின் தலைவராக விளங்கும் ராஜயோகி பிரம்மகுமார் மிருத்யுஞ்சய சகோதரர் அவர்களையும், பிரம்மகுமாரிகளின் தென் ஆசிய நாடுகளின் இயக்குநராக இருக்கின்ற ராஜயோகினி பிரம்மகுமாரி மீரா சகோதரி அவர்களையும், தமிழகம் மற்றும் புதுச்சேரி தென் கேரள மாநிலத்தின் சேவை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரி வீணா அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய ஈஸ்வரையா அவர்களையும் கூட வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கூடவே சென்னை மாநகரத்திலிருந்து பல இடங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக வருக 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 என வரவேற்கின்றேன். ஓம் சாந்தி. நன்றி சகோதரி அவர்களுக்கு. இப்பொழுது நமது அடிஷனல் சீஃப் மற்றும் அடிஷனல் செக்ரட்டரி ஜெனரல் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் முறமாக நமது சிறப்பு விருந்தினர்களை நான் அன்போடு மேடையில் அழைக்கின்றேன். விஜிபி சந்தோஷம் சேர்மன் விஜிபி குரூப் அவர்களை இப்பொழுது நமது மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற விருந்தினர்களுக்கு ஷால் அளிக்குமாறும் பேட்ஜ் அணிவிக்குமாறும் பூச்செண்டு வழங்குமாறும் சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஷால் அணிவிப்பதற்காக சகோதரர் பிரம்மகுமார் ஜெயக்குமார் அவர்களும் சகோதரி பாண்டி அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். பேட்ஜ் அணிவிக்குமாறு தேவருமா சகோதரி அவர்களையும் சித்ரா சகோதரி அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். பூச்செண்டு வழங்குமாறு அன்புமிகு சகோதரி பிரம்மகுமாரி ஜான்சி அவர்களையும் பங்கஜ் அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நமது தமிழகத்தினுடைய பண்பாட்டுக்கு ஏற்ப அடுத்ததாக தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. மேடையில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் முன்னால் வந்து தீபம் ஏற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
May I request the dignitaries on the dais to come forward for lighting the lamps. மிகவும் நன்றி அனைவருக்கும். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை இப்பொழுது மரியாதை செய்ய வருமாறு, ஹானர் செய்ய வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். முதற்கண் நமது அன்பு சகோதரர் விஜிபி சந்தோஷம், சேர்மன் விஜிபி குரூப் அவர்களை வருமாறு அழைக்கின்றேன். சகோதரர்கள் ஆரம்பத்திலிருந்து நமது தமிழ்நாடு மண்டல சேவையில் உறுதுணையாக இருந்தவர்கள். இதைத் தொடர்ந்து நமது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதிப்புக்குரிய சகோதரர் ராகவேந்திர ரவி அவர்களையும் வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து கலைமாமணி திரு ஜே பாலசுப்ரமணியன், டைரக்டர் கனரா ரிசர்வ் மியூச்சுவல் ஃபண்ட், ஃபார்மர் டைரக்டர் ஐடிபிஐ அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் திரு சுதீர் பி செல்கே, ஸ்டேஷன் டைரக்டர், மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கல்பாக்கம் அவர்களையும் அனைவரையும் வலது பக்கமாக வந்து ஷால் அணிவித்த பிறகு இடது பக்கமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரையும் தயவு செய்து வலது பக்கமாக வந்து இடது பக்கமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒடுங்கையூர் திரு கே குருமூர்த்தி, புரோப்பரைட்டர் குரு கேஸ் ஏஜென்சி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். தாம்பரத்தை சேர்ந்த திருமதி ஜெயகௌரி ஐபிஎஸ், ஏடிஜேபி போலீஸ் அகாடமி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவரும் வரிசையாக வந்தீர்களானால் வசதியாக இருக்கும். நேரம் போதாமை கருதி நாங்கள் சற்று விரைவாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வல்சரவாக்கம் டாக்டர் மயில் வாகனம் நடராஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எம்என் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். முகப்பேர் திரு தீபக், டைரக்டர் காமாட்சி என்டர்பிரைசஸ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். அசோக் நகர் நாகநாதன் ஐஎஃப்எஸ், அடிஷனல் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன்.
Nithyaranjan, IFS Chief Conservator of Forest. Nithyaranjan, IFS Chief Conservator of Forest அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். அன்பு சகோதரர் சாலி வாகனன், வைஸ் சான்சலர் வெல்டா யூனிவர்சிட்டி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். சுமன் சி ராமன், டெலிவிஷன் ஆங்கர், ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். நமது தமிழ்நாடு எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்தீங்கன்னா வசதியாக இருக்கும். அப்பதான் நீங்க வரிசையெல்லாம் வருவதற்கு ஈஸியா இருக்கும். நம்மளுடைய செக்ரட்டரியேட்லேருந்து சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற அடிஷனல் செக்ரட்டரி அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன், அசம்பிளி செக்ரட்டரியேட்லேருந்து அவங்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக அடிஷனல் செக்ரட்டரி நாகராஜன், அவங்களும் நம்ம அசம்பிளி செக்ரட்டரியேட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் டாக்டர் எஸ் பாபாய், செக்ரட்டரி மீனாட்சி காலேஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். டாக்டர் ரமேஷ் பாவு, ஸ்பாட் ஹாஸ்பிட்டல் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். டாக்டர் சொக்கலிங்கம், கார்டியாலஜிஸ்ட் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். சுமன் சி ராமன், டெலிவிஷன் ஆங்கர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பூந்தமல்லி எம்எல்ஏ அன்பு சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஜெயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆவடியினுடைய சேர்மன் அன்பு சகோதரர் கனகராஜ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ஆவடி கார்பரேஷன் டெப்டி மேயராக இருக்கின்ற அன்பு சகோதரர் சூரியகுமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நமது அன்பு சகோதரர் டாக்டர் சிவகுமார், ஐபிஎஸ் போலீஸ் அகாடமி தாம்பரம் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அன்பு சகோதரர் ரத்னசுவாமி ஐஆர்எஸ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். டாக்டர் கணேஷ், ஆயு வெல்னஸ் கிளினிக் ராயப்பேட்டா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் ஆர்டிஓவாக இருக்கின்ற அன்பு சகோதரர் ஆர் முரளிதரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மகேஷ் மற்றும் ஸ்ரீலட்சுமி புரோப்ரைட்டர் ஓட்டிஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தீபக் முகப்பேரிலிருந்து வந்திருக்கின்ற சகோதரர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நாம் இப்போது அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லுகின்றோம். டாக்டர் கௌரி, வைஸ் சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். கோலம் பூண்டிய கொஞ்ச
அடுத்ததாக நமது தமிழ்நாடு மண்டலத்தினுடைய பிரம்மகுமாரிகளின் சேவையினுடைய குறிப்பான சில விஷயங்களை உங்கள் முன் வைக்க வருகின்றார் அன்புமிகு சகோதரி ராஜயோகினி பிரம்மகுமாரி வீணா அவர்கள். கடந்த 36 ஆண்டுகளாக இந்த தமிழகத்தில் நமது சென்னையில் கால் ஊன்றி அவர்கள் இங்கு வரும்போது தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல மழலை தமிழ்ல அவ்வளவு அழகா இந்த இறை ஞானத்தையும் ராஜயோக அனுபவத்தையும் அனைவருக்கும் செய்ய வைக்கின்றார்கள். அவர்களை நான் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஜேர்னி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் ஆஃப் 5 decades in தமிழ்நாடு பற்றி கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் குட் ஈவினிங். குட் ஈவினிங். நம்ம எல்லாருமே ரொம்ப தூரம்ல இருந்து ரொம்ப நேரில் இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். பட் இந்த டைம் நம்ம எல்லாருக்கும் நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடைக்கிறதுக்காக இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 86 இயர்ஸ்ல இருந்து பிரம்மகுமாரிஸ் இன்ஸ்டிடியூஷன் சோஷியோ ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் இன் சொசைட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா 1936ல ஹைதராபாத் பாகிஸ்தான்ல இதனுடைய பிகினிங் வித் டிவைன் ரெவலேஷன்ஸ். 1950 அப்புறமா நம்ம இந்தியால டிரான்ஸ்பர் ஆயிட்டோம். அப்போலேருந்து மவுண்ட் ஆபு இன் ராஜஸ்தான் அது நம்ம இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. 1950s அப்புறமா இந்தியானுடைய நிறைய ஸ்டேட்ஸ்ல ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் ஆரம்பிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியா, பாம்பே, டெல்லி, கான்பூர், பஞ்சாப் எக்ஸெட்ரா. அப்புறம் எல்லா ஸ்டேட்ஸ் கவர் பண்ணிட்டு கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இது எல்லாமே நியர்லி 1970ல ஆரம்பிச்சோம். சென்னையிலே 1970ல நம்ம மவுண்ட் ஆபு தரஃபே 3 சகோதரிகளுக்கு இங்கே டெபியூட் பண்ணாங்களா சர்வீசஸ்க்காக. நம்ம ரெஸ்பெக்டட் சிவகன்யாஜி, ரெஸ்பெக்டட் லக்ஷ்மி பெஹன்ஜி அண்ட் ரெஸ்பெக்டட் சாந்தா பென்ஜி. அப்போலேருந்து சென்னையிலே நிறைய இடம்ல இது மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ், ரோட்டரி கிளப்ஸ்ல, ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல பிளஸ் நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபேர்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். மெயின் நம்ம எல்லாருடைய எய்ம் இருக்கு, வீட்டில் இருந்துட்டு ஃபேமிலி கூட இருந்துட்டு நம்ம இப்படி பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி லைஃப் லீட் பண்ண முடியும். வெரி சிம்பிள் சிம்பிள் வேர்ட்ஸ்ல சிம்பிள் வேஸ்ல நம்ம எல்லாரும் கூட ஷேர் பண்ணோம். 1970 சென்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு 50 இயர்ஸ் ஜேர்னிலே ஃபுல் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் கேரளா நியர்லி இன்னைக்கு 350 பிரான்ச்சஸ் இருக்கு. எல்லா ஸ்டேட்ஸ்னுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ் கவர் ஆயிருக்குது. பிளஸ் வில்லேஜ் ரூட்ல கூட நம்ம நிறைய சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சென்னையிலே வருஷமா புது சேவா பண்ணோம். பட் ஸ்பெஷலி மென்ஷன் பண்ணோம் 2-3 விஷயம். 1985ல கன்னியாகுமரியில இருந்து டெல்லி வரைக்கும் 5 month long யுவா பதயாத்ரா, ஃபர்ஸ்ட் பதயாத்ரா தமிழ்நாடுல இருந்து கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சுக்குது. அதுக்கப்புறம் பாரத்னுடைய 12 இடம்ல இருந்து இது பதயாத்ரா ஆரம்பிச்சு அதுல கிராம போயிட்டு சின்ன கிராமல கூட என்ன பதயாத்ரா நடந்துட்டு போலாம். லட்சக்கணக்கு மக்களுக்கு மெசேஜ் கொடுத்திருக்கிறோம். நியர்லி 15 இயர்ஸ்ல இருந்து ஒன் ஸ்பெஷல் சேவா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியாலே பாரத்ல நிறைய இடம்ல ஜோதிர்லிங்கம், சிவ ஜோதிர்லிங்கம் நிறைய கோயில் இருக்கு.
பட் எல்லா இடம்லயும் நம்ம போயிட்டு விசிட் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ நம்ம 12 ஜோதிர்லிங்கம் ஃபேர் ரெடி பண்ணிருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் ஃபேர். அதனுடைய எக்ஸிபிட்ஸ் எல்லா இடம்லயும் பண்ணுவோம். ஸோ அதுல இது வரைக்கும் 200 வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் நடந்திருக்குது. நிறைய லட்சக்கணக்கா மக்கள் இது மெசேஜ் போய் சேர்ந்திருக்குது. ஸ்பெஷலி தமிழ் மக்களுக்காக தமிழ் லாங்குவேஜ்ல லிட்ரேச்சர்ஸ், சாங்ஸ், வீடியோஸ் ரெடி பண்ணிருக்கிறோம். மலையாளம் லாங்குவேஜ்ல கூட ரெடி பண்ணிருக்கிறோம். நம்ம பிரான்ச்சஸ் கொஞ்சம் இடம்ல சொந்த வீடு இருக்கு, கொஞ்சம் இடம்ல ரெண்டட் பிளேஸ்ல இருக்கிறோம். பட் தமிழ்நாட்டுல நியர்லி 300 இடம்ல நமக்கு சொந்த வீடு இருக்கு. இது ஆர்கனைசேஷன்ல எல்லாருடைய வாலண்டரி ஜாயினிங், வாலண்டரி கான்ட்ரிபியூஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், எஜுகேஷன் ஃபீஸ் ஒன்மைலி இட் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல். ஸோ எல்லாருமே லாபம் எடுத்துட்டு இருக்கிறாங்களா? பர்டிகுலர்லி தமிழ்நாடுல நம்ம சொன்னா நியர்லி 1 lakh ஃபேமிலிஸ் இருக்கிறாங்களா? உங்கள் மாதிரி ஃபேமிலியில நிறைய ப்ரொஃபஷன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு ரெகுலர்லி ராஜ்யோகா மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இந்த ஒகேஷன்ல உங்களை எல்லாருக்கும் கூட நம்ம இன்வைட் பண்றோம். நீங்க கூட ராஜ்யோகா மெடிடேஷன் கோர்ஸ் எடுத்துட்டு அதனுடைய பெனிஃபிட் எடுக்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண விரும்புறேன். தமிழ் மக்கள் இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் இருக்கிறாங்களா? எந்த ஊர்ல தமிழியன்ஸ் மலையாளிஸ் இல்லையே சொல்லவே முடியாது. ஸோ இன்டர்நேஷனல் சர்வீசஸ் சென்னையில தமிழ் அண்ட் மலையாளம் லாங்குவேஜஸ்ல வேர்ல்ட் வைட் நெட்வொர்க்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஒரே வார்த்தை சொல்லிட்டு நான் முடிப்பேன். The seed which was sown 52 years ago has reached here. Let us join hands together and move ahead on the spiritual journey together. Om Shanti. Thank you. நீங்க கைப்பற்றதை பார்க்கும்போதே தெரியுது அவங்களுடைய மழை தமிழை ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. அடுத்ததாக இன்றைய முக்கியமான நிகழ்வுல நாம் இப்ப நுழைகின்றோம். பிரம்மகுமாரிகளுடைய அடிஷனல் சீஃப் இருக்கக்கூடிய ஜெயந்தி சகோதரி டிஜிஜி அவர்களுடைய உரையை இப்ப நம்ம கேட்க போறோம். அவங்களை பத்தி கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க பிரம்மகுமாரிகளுடைய கான்ட்ராக்ட்ல வந்துட்டாங்க. இப்ப அவங்க டைரக்டர் ஆஃப் லண்டன் பிரான்ச்சஸா இருக்காங்க. யூரோப்பியன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸினுடைய டைரக்டராகவும் இருக்கிறாங்க. அதுல அவங்க கோஆர்டினேட் பண்ணக்கூடியது எத்தனை நாடுகள்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 130 நாடுகள்ல அவங்க அதை கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல பிரம்மகுமாரிஸ் ஒரு என்ஜிஓவா இருக்கு. அதுல இவங்க பெர்மனன்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பரா இருக்காங்க. வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ஃபெய்த்ல யூஎன்ல நடக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் கான்ஃபரன்சஸ் எல்லாத்தையுமே அவங்க அட்ரஸ் பண்றாங்க. அட்வைசரி கமிட்டி மெம்பரா கூட இருக்காங்க இன்டர்நேஷனல் ஃபெய்த் சென்டர்ல. நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, அதனால அவங்களுடைய வாழ்த்துறையை அல்லது முக்கியமான ஒரு கீனோட் அட்ரஸ் இப்ப நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. அன்பு சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் தமிழாக்கம் செய்வார். Respected ministers, respected justice, and my spiritual sisters and brothers, my seniors on the stage, and also my family sitting here, which means all of you, my brothers and sisters. மதிப்பிற்குரிய ஆன்மீக சகோதரர்கள் சகோதரிகள், அமைச்சர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க மற்றும் என்னுடைய இந்த பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Today we would say that the deepest desire of every human being
is to be able to experience peace. இன்றைய நாளில் நம்ம எல்லோருக்குமே ஒரு ஆழமான ஆசை இருக்கிறது. அது என்னவென்றால் அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். We see a world which is very peaceless, and we see our own lives and we see that there's very little peace. இந்த உலகமே ஒரு அமைதியற்ற சூழ்நிலையில் இருப்பதையும் நம் வாழ்விலும் அமைதி இல்லாமல் இருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். Sometimes we need research to be able to validate the things that we're talking about. சில நேரம் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் இங்கு பேச வேண்டியிருக்கின்றது. And in 1988 we started a research project that lasted for a few years. 1988 ஒரு ஆராய்ச்சி ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பித்தோம். அது சில வருடங்கள் வரை நடந்தது. By 1990 we had the first results of that research. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு 1990 வெளியிடப்பட்டது. The project had reached 128 countries, which at that time meant all the countries in the world which had a population of over 1 million. அந்த ப்ராஜெக்டை நாம 128 நாடுகளில் செய்தோம். எங்கெல்லாம் பாப்புலேஷன் 1 மில்லியன் மேலே இருக்கோ அந்த எல்லா நாடுகளிலும் நம்ம இந்த ப்ராஜெக்டை மேற்கொண்டிருந்தோம். That project was called Global Cooperation for a Better World. அந்த ப்ராஜெக்டினுடைய நேர் குளோபல் கோஆபரேஷன் ஃபார் அ பெட்டர் வேர்ல்ட், நல்ல ஒரு உலகத்திற்காக நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு. And the question we were asking people was, how do you see that better world? அப்ப நம்ம அவங்க கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்னா, நல்ல உலகம் அப்படின்னா என்ன, அப்படிங்கிற எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கேட்டிருந்தோம். The second question we asked was, how do you see relationships in that better world? அந்த ஒரு நல்ல உலகத்தில் நம்முடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டிருந்தோம். And the third question was, how do you see yourself in that better world? மூன்றாவது கேள்வியாக என்ன இருந்தது என்றால், அந்த ஒரு அழகான உலகத்தில் நீங்கள் உங்களை எப்படி பார்க்க விரும்புகிறீர்கள்? And you won't be surprised if I tell you the result in one word. இந்த மூன்று கேள்விகளுக்கான பதிலை நான் உங்களுக்கு ஒரே வார்த்தையில சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கே அந்த பதில் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும். People were not talking about bigger houses, bigger cars or anything like that. They were talking about values. அதனுடைய பதில் என்னவாக இருந்ததுன்னா, யாருமே எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், நல்ல ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லல, ஆனால் குணங்கள் நிறைந்த உலகம் வேண்டும் அப்படின்றதுதான் பதிலாக இருந்தது. They said that what they wanted was peace and love and justice and truth and happiness. ஸோ அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது என்றால், அந்த ஒரு நல்ல உலகத்துல அமைதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், அன்பு வேண்டும், நியாயம் வேண்டும், இதுதான் அவர்களுடைய பதிலாக இருந்தது. That was probably the largest research project ever undertaken by an NGO anywhere. எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு NGO மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருந்திருக்கும் என்றால் இத்தனை வருட காலங்களுக்கு இதுவாகத்தான் இருக்கும். And if we were to do the same project now, do you think the results would be any different? ஸோ அதே ஒரு ப்ராஜெக்டை இப்பயும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் வேற எதாவது இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? Do you think it would be different? அதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குமா என்ன? Right. I think it would be absolutely the same. ஸோ இப்பவும் அதே ஒரு சூழ்நிலை தான் இருக்கும், இப்பவும் அதே மாதிரியான பதில் தான் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். And the reason for this is that these are the original qualities of the human spirit. உண்மையில பார்க்க போனா இவர்கள் என்னவெல்லாம் எதிர்பார்த்தார்களோ இதுதான் நம்முடைய மனிதர்களுடைய உண்மையான குணமாகும். The original state of the human soul is peace, love, truth, joy and purity. மனிதர்களுடைய உண்மையான குணம் அன்பு, அமைதி, நேர்மை மற்றும் ஒத்துழைப்பு. The soul is eternal, and deep down within every soul are these qualities which are also there eternally. ஆத்மா என்பது அழிவற்றது, அதே போல் ஆத்மாவில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களும் அழிவற்றதாகும். But when we forget that we are souls and we identify only with the external form,
then in that state we lose contact with these inner qualities. ஆனால் நாம் உண்மையில் நாம் யார் என்பதை மறந்துவிட்டோம். நாம் நம்முடைய இந்த புற உடலாக நாம் இருப்பதாக நினைத்து கொண்டோம். அதனால் நம்முடைய உண்மையான குணங்களோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது நாம் மறந்துவிட்டோம். And the big mistake we make is that we think all of these things are outside. If I go to a peaceful place, I'll be able to find peace. If I go somewhere else, I'll be able to get happiness. ஆக நாம் நம்முடைய அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான ஆதாரம் வெளியுலக விஷயங்களை எடுத்துக்கிறோம். நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னா அங்கே அமைதியாக இருக்கிறதாக, இல்லை வேற ஏதோ ஒன்று செய்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். Is it possible to buy these things, to buy peace, to buy happiness? ஆனால் உண்மையில் இந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நாம் எங்கிருந்தாவது வாங்க முடியுமா? It's not possible, right? முடியாது இல்லையா? So where do we find them? We find them when we go on that inner journey. ஆக இந்த அமைதி மற்றும் மகிழ்ச்சியை நாம் எப்படி கண்டுபிடிப்பது, எங்கு கண்டுபிடிப்பது? அதற்கு உள்நோக்கி ஒரு பயணம் என்பது அவசியமாக இருக்கின்றது. I'd like to share a story which is a real story. இப்போ உங்க முன்னாடி ஒரு உண்மை கதை ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Some time ago, a professor in the UK was invited by the US government to do some research in USA. சில காலங்களுக்கு முன்னால் ஒரு யூஎஸ்ஏலேருந்து ஒரு யூஎஸ்ஏ கவர்மெண்ட்லேருந்து யூகேலேருந்து ஒரு ப்ரொஃபஸரை ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக அழைத்திருந்தார்களாம். And what he was asked to do was to try and find out where happiness existed. அவருக்கு என்ன ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருந்தது என்றால் மகிழ்ச்சி என்பது எங்கிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். What were the ingredients for happiness? மகிழ்ச்சிக்கான உட்பொருட்கள் என்ன? And at that time the US could afford to give him a big budget. He had many people, many resources. அதற்காக அவருக்கு உதவி செய்வதற்கு நிறைய மனிதர்களை அனுப்பிச்சிருந்தாங்களா, என்னெல்லாம் அவருக்கு சாதனங்கள் வசதிகள் தேவையா இருந்தோ அதெல்லாம் செய்து கொடுத்திருந்தாங்க. And so people went out across the world and interviewed many people. ஸோ அந்த ஒரு டீமே உலகம் முழுவதும் பயணம் செய்துட்டு வந்தாங்க, நிறைய பேரை இன்டர்வியூ செய்திருந்தாங்க. And they said that happiness comes from money. Are you surprised? ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மகிழ்ச்சி என்பது பணம் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. And the second number on the list was happiness comes from beauty. இரண்டாவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தது அழகிலிருந்து மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். And so the professor then decided to go to Washington where there's much money. ஸோ அப்போ என்ன முடிவு செய்தாங்கன்னா அங்கே வாஷிங்டன் அந்த ஒரு நகரத்திற்கு அங்கே நிறைய பணம் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே போகலான்னு ஒரு முடிவு எடுத்தாங்களாம். And he interviewed a few very wealthy people there. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மிக பெரிய செல்வந்தர்களை அவங்க இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. And the question he asked them was, has your money made you happy? அப்போ அவர்கள்கிட்ட இவர்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, உங்களுடைய பணத்தின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதா? And they had a list of complaints. ஆனால் என்ன பதில் வந்தது அப்படின்னா அவர்களிடமிருந்து ஒரு பெரிய புகார்களுடைய ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. Well, because of our money, we are now afraid. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னிடம் பணம் இருப்பதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. The stock market might change and things can fluctuate. We can lose billions overnight. அப்போ அவங்களுடைய பதில் இதுவாகவும் இருந்தது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளவு சேஞ்சஸ் வருது, நான் எந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு இரவுல எவ்வளவு பணத்தை நான் இழக்க வேண்டியதா இருக்கனால எனக்கு பயமா இருக்குன்னாங்க. But more than that, we found that we can't trust our friends anymore. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய உறவினர்களை கூட என்னால் நம்ப முடியவில்லை. We don't know whether they want to meet us as a human being or whether they want to meet us because of our money. அப்போ அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு கேள்வி என்ன இருந்ததுன்னா, ஒரு மனிதனாக ஒரு நண்பனாக என்னை அவங்க பார்க்குறாங்களா அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்திற்காக என்னிடம் அவர்கள் உறவு வைத்திருக்கிறார்களான்னு எனக்கு தெரியவில்லை. So our life is less happier than it was before. அதனால நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ மகிழ்ச்சி குறைவாகத்தான் இருக்கிறேன். And having done this research and asked many people a similar question, the professor concluded that there's a certain level of money that makes life comfortable that everybody wants.
ஆக இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவில் அவங்க என்ன ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, செல்வம் என்பது கூட பணம் கூட ஒரு அளவு வரைக்கும் இருந்தால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அதற்கு மேல போனா அதனால உங்களுக்கு கஷ்டம். But beyond that, anything further is irrelevant, and rather it can in fact cause a lot of fear and a loss of trust. ஆக அதற்கு மேல் அந்த செல்வம் இருந்தால் கூட அது உங்களுக்கு பலனளிக்காது. முக்கியமாக சொல்ல போனா உங்களுக்கு உங்கள் மேல் அல்லது உங்களுக்கு பிறர் மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை இழப்பதற்கு அது காரணமாகி விடுகிறது. I'm sure that this gathering has already come to that conclusion that money cannot buy happiness. அதே போல இங்க இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் கூட செல்வத்தால் மட்டும் மகிழ்ச்சி அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு இந்நேரம் நீங்க எல்லாம் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். But now you can say that it's been validated by research. நீங்க ஆல்ரெடி அந்த முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனா இப்ப இந்த ஒரு உண்மை கதையை கேட்டதுக்கு பிறகு இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு சரிதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. The second on the list had been beauty. So they went to where they thought that most beauty could be found, which was Hollywood. ஸோ இரண்டாவது அவர்களுடைய ஒரு ஆதாரம் என்னவாக இருந்து அழகு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஹாலிவுட்ல இருக்கக்கூடியவர்களை நாம வந்து சந்திச்சு பேசலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். And again there were interviews with many men and women, all who were on the list of beautiful people. ஸோ அது போல மிக அழகானவர்களுடைய பெண்களுடைய இன்டர்வியூ எடுத்தாங்களாம். And the same question, has your beauty brought you happiness? ஸோ அதே போன்ற ஒரு கேள்வி அவர்களிடம் கேட்டார்கள், உங்களுடைய அழகால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா, கிடைச்சிருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. And they were surprised to get a similar answer. ஸோ அவர்களிடமிருந்த பதில் கூட ரொம்ப ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய பதிலாக இருந்தது. Which was that we've actually lost the pleasure of living. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அழகினால உண்மையில எனக்கு இருக்கக்கூடிய குஷி மகிழ்ச்சி என்பதை நான் தொலைத்து விட்டேன். Because they said that we're scared that our friends want something from us because we're in touch with powerful people. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது போல மிக ஒரு பிரபலமான ஒரு மனிதனாக இருப்பதனால எங்களுக்கு இந்த சமூகத்துல மிக முக்கியமானவர்கள்லாம் தெரியும், அதனால பலர் எங்களுடன் ஒரு உறவு வைத்திருப்பதாக ஒரு சங்கல்பம் ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். But also we've lost the joy of eating. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுடைய சந்திப்பதனுடைய அந்த ஒரு குஷியை நாங்க வந்து மகிழ்ச்சியை இழந்து விட்டோம். If we take a mouthful, we're counting the calories. அவங்க சொன்னது வந்து சாப்பிட்றதுனுடைய ஒரு குஷி கூட போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நாங்க என்ன சாப்பிட்றோம் அது எவ்வளவு வந்து கேலரிஸா கன்வெர்ட் ஆகும், அப்ப என்னுடைய உடலினுடைய அழகு பாதிக்கப்பட்டுடுமே அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கூட பயமா இருக்குன்னு சொன்னாங்களாம். We're scared of putting on weight. ஏன்னா வெயிட் போட்டுடும் வேற ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னு. And every morning we look in the mirror to see if there's any more wrinkles. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே கண்ணாடியை பார்க்கும்பொழுது முகத்துல ஏதாவது ஒரு சுருக்கம் வந்துடுமான்ற ஒரு பயத்தோட தான் நாங்க பாக்குறோம். We're scared that younger, more beautiful people will come on the scene and we'll lose our place. இன்னும் ஒரு பயம், என்னை விட இளைய வயதில் இருக்கக்கூடியவங்க இன்னும் அழகானவங்க இந்த ஃபீல்டில் வந்துட்டா நம்மளுடைய மதிப்பு அதெல்லாம் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு. And so again the same story that beauty cannot bring happiness. கடைசியில் இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு அழகு என்பது மட்டும் கூட மகிழ்ச்சிக்கு ஆதாரம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. And the conclusion of the whole project was that yes, there can be happiness, but only if you lead a life of high values and good character. முடிவை என்னவாக அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எந்த ஒரு வாழ்க்கையில நற்பண்புகள் மற்றும் குணங்கள் இருக்குதோ அந்த ஒரு வாழ்வுதான் மகிழ்ச்சி தரக்கூடிய வாழ்வாக இருக்கும். And also if you have inner beauty, the beauty of qualities, the beauty of values, not physical beauty. அழகு என்பது புற அழகு மட்டுமல்ல, அக அழகு என்பது குணங்கள் மற்றும் பண்புகள் நிறைந்த ஒரு மனிதனாக இருப்பது. So it's just a confirmation of things that we know already, but it's interesting that when you actually research these things which we would say are spiritual aspects of life, then they get confirmed.
இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். ஆனால் இதை ஒரு ஆராய்ச்சியாக செய்து அதனுடைய முடிவுகளாக வெளியிடும் பொழுது நமக்கு அதன் மீது இன்னும் ஒரு நம்பிக்கை அதிகமாகிறது. அப்பொழுதுதான் நம்முடைய ஆன்மீக பயணம், ஆன்மீக தேடல் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. And so where does happiness actually lie? Sorry? Where does it exist, happiness? அப்போ உண்மையில மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். It is part of the inner being, the soul itself. மகிழ்ச்சி என்பது நமக்குள் இருக்கக்கூடிய விஷயம், ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். And in fact we would say that not just happiness, we would say in Hindi sukh, but we would say the original quality of the soul is anand, ananda swarup. மகிழ்ச்சி என்பதன் கூட இன்னும் ஒரு அழகான வார்த்தையை உபயோகிக்கணும் அப்படின்னா ஆனந்தம்னு சொல்லலாம். ஆனந்தம் என்பது கூட நம்முடைய ஆத்மாவினுடைய ஒரு உண்மையான இயற்கையான குணமாகும். And how can I find that? It's not outside, it's inside. So I have to go on that inner journey of introversion and silence. ஆக அதை நாம் எப்படி தேடுவது, எப்படி நாம் அடைவது என்றால் நமக்குள் ஒரு பிரயாணம், நமக்குள் இருக்கக்கூடிய அமைதியை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். And in fact there's another very lovely expression that we hear in the scriptures, and that is the state of atindriya sukh, super sensuous joy. அத்துடன் கூடவே மற்றும் ஒரு அழகான வார்த்தையை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அத்தி இந்திரிய சுகம், அதாவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம். And that state is the state that we can achieve through silence. அந்த ஒரு நிலையை நாம் உள் அமைதியின் மூலமாக அடைய முடியும். Because when we are in the physical senses, there will always be limited joy. ஏனென்றால் நம்முடைய இந்த இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் எப்பொழுதும் ஒரு எல்லைக்குட்பட்ட சுகத்தை மட்டும்தான் நமக்கு தர முடியும். Or we would say pleasure. அல்லது அதை ஒரு pleasure, வெளிப்புற சுகம் என்று கூட சொல்லலாம். But when we go beyond the senses, then there is that experience of real joy. எனவே இந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் செல்ல முயற்சி செய்யும் பொழுது அந்த அதி இந்திரிய சுகம் என்பது நமக்கு கண்டிப்பாக அனுபவமாகும். Welcome to our respected honorable brother. நம்முடைய வந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்களை நாம் அன்புடன் அழைக்கின்றோம். In that experience of going beyond the senses, we have a very special experience of the connection with the divine. ஆக எப்பொழுது இந்த இந்திரியங்கள் இந்த உடலுடைய உணர்விலிருந்து விடுபட்டு நாம் விலகி செல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அந்த தெய்வீக சக்தியுடன் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நம்மால் அனுபவம் செய்ய முடியும். When we are caught up in the physical senses, we cannot connect with the divine. நம்முடைய தேகத்தின் உணர்வில் இருக்கும்போது நம்மால் அந்த தெய்வீக சக்தியை அனுபவம் செய்ய முடிவதில்லை. It's only when we go beyond through the practice of what we would describe soul consciousness, awareness of the soul, that we can make contact with the Supreme. ஆக நான் உடல் என்ற உணர்விலிருந்து விலகி நான் ஒரு ஆத்மா எனக்கூடிய ஆத்ம உணர்வு என்னும் நிலையில் இருக்கும் பொழுது பரமாத்மா என்னும் அந்த தெய்வீக சக்தியை நம்மால் நன்றாக உணர முடிகிறது. And in the experience of that connection with the ocean of peace, we are able to experience our own original state of peace also. அமைதி கடலாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை நாம் அனுபவம் செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய அமைதியும் நம்மால் உணர முடிகிறது. Another very lovely expression that comes in the Srimad Bhagavad Gita is Atma ka swadharam hai shanti. My original religion is that of peace. ஸ்ரீமத் பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்றும் ஒரு மகா வாக்கியம் ஆத்மாவினுடைய சுய தர்மம் என்பதே அமைதியாகும். It doesn't describe any other religion, Hindu, Christian, Jew, Muslim. It describes peace as the original religion of all souls. ஆக நம்முடைய தர்மம் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் என்று எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் சுய தர்மம் என்பது அனைவருக்குமானது அமைதி என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. Just imagine what would happen in the world if we go beyond the divisions and the boundaries that the body brings us into, and we get into that state of awareness of the soul and we're able to experience peaceful life together.
ஆக நமக்குள் நாம் ஏற்படுத்தி வைத்துள்ள இந்த பலவிதமான பிரிவினைகள், பாகுபாடுகள், எல்லைகள் இவற்றையெல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு நாம் இதை தாண்டி சென்றோம் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைதியை நம்மால் கண்டிப்பாக உணர முடிகிறது. When we look at each other externally, there are many differences, many divisions. ஆனால் இப்பொழுது நமக்குள்ள பலவிதமான பிரிவினைகள், ஒரு வித்தியாசங்கள் என்பது ஏற்பட்டு விட்டிருக்கிறது. But when we come to the awareness of the soul, then we see each other as brothers, as one family. ஆனால் நாம் அனைவரும் ஆத்மாக்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளும் பொழுது, கடவுளுடைய குழந்தைகள்னு புரிந்து கொள்ளும் பொழுது ஒருவருக்கொருவர் நாம் உண்மையிலேயே சகோதரர்கள் என்ற உறவுகள் என்பது நமக்கு தெரிகின்றது. We saw a very beautiful dance earlier this evening in which the dancers expressed how it was possible to remove all the barriers of lust and greed and anger and attachment and come to the inner state of freedom and joy. இந்த மாலை நேர நிகழ்ச்சியில் நாம் ஒரு நல்ல மிக அழகான அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சியை, நடனத்தை கண்டு கழித்தோம். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த தீம் என்னவாக இருந்தது? நமக்குள் இருக்கக்கூடிய அந்த காமம், குரோதம், மோகம், லோகம், ஆசை, அகங்காரம் எனக்கூடிய அந்த அவகுணங்களை நீக்கிவிட்டோம் என்றால் மகிழ்ச்சி, அமைதி என்பது முடியும் என்பது குறிப்பிடப்பட்டது. And this isn't just something for the future. It is an experience we can have right now here. இது ஏதோ எதிர்காலத்தில் நம்ம எப்பவாவது அடையக்கூடிய ஒரு விஷயம் என்று கிடையாது. இப்பொழுது நம்மால் இதை அனுபவம் செய்ய முடியும். And in fact, not just an experience of one or two or a few, but of a million families. ஸோ இதை ஒருத்தர் ரெண்டு பேர் அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிடையாது. பிரம்மாகுமாரிகள் அமைப்பில் சார்ந்த லட்சக்கணக்கானோர் இந்த அனுபவத்தை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள். A million families across the world, here in Bharat, but also in 120 countries outside Bharat, what we find is that once they start practicing Raj Yoga meditation, then they're able to have a life filled with peace, a life filled with happiness that they're able to share with others. பாரதம் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 120 நாடுகளில் இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பிரம்மா குமாரர்கள், குமாரிகள் இந்த ராஜயோக தியானத்தை பயின்று அவர்களுடைய வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Because the original quality of the soul is of purity, not impurity. And so when we have that awareness and understanding of the self, then we're able to draw the might of the Almighty into the soul, and we're able to go beyond all these illusions. ஏனென்றால் ஆத்மாவினுடைய, அதாவது நம்முடைய உண்மையான குணம் என்பது தூய்மையாகும். நான் தூய்மையான ஆத்மா என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் அந்த தெய்வீக சக்தியுடன் நம்மால் தொடர்பை ஏற்படுத்த முடிகிறது. அந்த தெய்வீக சக்தியிடமிருந்து எனக்கு தேவையான சக்தியை என்னால் பெற முடியும். The good news is that God is actually teaching Raj Yoga to all of us again in a very simple, modern way so that we can apply it in our lives at all times. எனவே உங்களை எல்லாருக்கும் நான் என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கடவுள் மீண்டும் நமக்கு அந்த ராஜயோகத்தை இப்பொழுது கற்று தந்து கொண்டிருக்கிறார். எனவே அதை நம் வாழ்வில் நாம் கடைபிடித்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை அடைய முடியும். You see, the world has enough pressure and problems and people have enough tension already. உலகத்தில்